வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு சமீபத்திய நாட்களில் ஓபிஎஸ் என்டிஏவிலிருந்து வெளியேறுவதாக சொல்ல டிடிவி தினகரனும் வெளியேறிவிட்டார். இதற்கு மத்தியில் சேலத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்கிறார். அவரோடு மேலிட பொறுப்பாளரும் சந்திக்கிறார். கேட்டால் மரியாதை நிமித்தமான சந்திப்பு, இது கர்டசி சந்திப்பு, அரசியல் பேசலை அப்படின்றாரு பாஜக மாநில தலைவர். மற்றவங்களாம் சேர்ப்பீங்களா அப்படின்றது அது காலம் பதில் சொல்லும், அப்போ பார்க்கலாம் அப்படின்லாம் கேள்விகளாக சொல்கிறார். அதே நேரத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் சந்தித்திருக்கிறார். சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட நட்பின் அடிப்படையில் நாங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். என்டிஏ கூட்டணியில் இருப்பது தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே யுக்தி அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவர் நவம்பர் மாதத்தில் முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. அதே நேரத்தில் 2024 என்டிஏக்குள்ளே வந்தாங்க, நம்முடைய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடுகிறார். விரைவில் ஓபிஎஸ்ஐயும் சந்திக்க போகிறேன், என்டிஏவில் இருப்பது தான் எல்லாருக்கும் சேஃப்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். இபிஎஸ் நயினார் சந்திப்பு, அதே போல் டிடிவி அண்ணாமலை சந்திப்பு, இந்த சந்திப்புகளின் பின்னணி என்ன விரிவாக வாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. நம்முடைய பத்திரிகையாளர் திரு ஜுபேர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள்ட்ட, திரு சுமன் ஸ்ரீராமன், ரெண்டு கட்சியும் பேசி, ரெண்டு தலைமையும் அமித்ஷாவும் இபிஎஸும் பேசி கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்க. ஆனால் மாறி மாறி இந்த சந்திப்புகள் நடக்குது. இதில் வெறும் சந்திப்புகள் அப்படின்றது நாங்கள் அரசியலே பேசலை அப்படின்னு ஒரு பக்கம் நயினார் சொல்கிறாரு, தனிப்பட்ட சந்திப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்படி தான் பார்க்கணுமா, பின்னணி வேறு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக இது தனிப்பட்ட சந்திப்பு அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை திரு ரஜினிகாந்தை நான் அப்பப்போ சந்திப்பேன், அது தனிப்பட்ட சந்திப்பு, அதனால நான் மீடியாவுக்கு சொல்றதில்லை அப்படின்னாரு. அப்போ டிடிவி தினகரனோட சந்தித்தது தனிப்பட்ட சந்திப்புனாக்கா அது ஏன் மீடியாவில் வருது? அவரே சொன்னதுதான், நான் சொல்லலை. அவர் என்ன சொன்னாரு, தனிப்பட்ட இந்த மாதிரி சந்திப்பு நான் திரு ரஜினிகாந்த் அவர்கள்லாம் சந்திக்கும் போது நான் அதை போட்டோ எடுத்து நான் அதெல்லாம் போடுறது கிடையாது. அப்போ இது பாஜக அதிகாரப்பூர்வமாக அவரை போய் டிடிவி தினகரனோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னாங்களா? எந்த கிளாரிட்டியும் கிடையாது. ஸோ இது பாஜகவுடைய திட்டம் என்னங்கிறது புரியலைங்க. ஏன்னா மத்திய பாஜக உடைய ஹைகமாண்ட் என்ன பிளான்ல இருக்காங்க, அவங்களுடைய ஐடியா என்ன அப்படிங்கிறது புரியல. இப்போதைக்கு புரிந்தது அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், அதுல தீவிரமா இருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லாம இருக்காங்க. இப்போ ஒரே அமைத்த பிறகும் அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்லைங்க, மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, பாஜக ஒரு மாநில தலைவர் இருக்காருல்ல, எஸ், அவர் பேரு நயினார் நாகேந்திரன், கரெக்டா? எஸ். அப்போ அவருடைய தலைமையில் தான் இந்த பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணணும். இல்லை மத்திய பாஜக தலைமை ஒரு அப்சர்வர் மாதிரி யாராவது ஒரு பிரதிநிதியை அனுப்புவாங்க. இப்ப தேர்தல் கூட்டணி பேசுறதுக்குன்னே காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குழு அமைப்பாங்க, இல்லாட்டி ஒரு பர்சனை நியமிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இவர் என்ன கெப்பாசிட்டியில போறாரு, மாநில தலைவர் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் தான் அனுப்பிச்சு வச்சாரா? இப்போ திரு நயினார் அவர்கள் நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, இல்லைங்க நான் தாங்க அவர் அண்ணாமலை போய் பார்த்துட்டு வர சொன்னேன் டிடிவிய அப்படின்னா பிரச்சனை சால்வ்டு. ஆனா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அப்ப என்னன்னு ஒரு புரியாத புதிரா தானே இருக்குது. இல்ல அதுல திரு டிடிவி தினகரன் சொல்றதும் திரு ஓபிஎஸ் சொல்றதும் ரெண்டு பேரும் நயினார் அட்டாக் பண்றாங்க. நயினார் இந்த கூட்டணியை சரியா ஹேண்டில் பண்ணலன்றாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி தரல, போய் பேசுறாரு நயினார்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு பேருடைய கோபமும் நயினார் மேல இருக்கப்போ எப்படி அவங்க அப்போ பாஜக அதை ஏத்துக்குது இல்லையா? பாஜக நயினார் சரியா ஹேண்டில் பண்ணல, அதனால அவருக்கு கெப்பாசிட்டி இல்ல, அண்ணாமலைக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குன்னு பாஜக ஏத்துக்குதா தலைமை? என்ன லாஜிக் இது? பாஜக தலைமை என்னங்க சொல்லணும்? இல்லைங்க எங்களுக்கு ஒரு மாநில தலைவர் இருக்காரு, அவர் நியமிக்கிற நபர்களோட தான் பேச்சுவார்த்தை நடைபெறும், கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அண்டர் கட் பண்றீங்க. உங்க கூட்டணி கட்சியையே பலவீனப்படுத்துவதற்கு தான் இத்தகைய சந்திப்பு, அதுல மாற்று கருத்து கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. எதுக்காக? இப்போ
அதுல ஒரு சின்ன குறுக்கீடு சுமந்த். கூட்டணி கட்சி அப்படின்னா ஓபிஎஸ் கூட்டணி கட்சி இல்ல, அதாவது அதிமுகவோடு அவர் இல்ல. அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கு தாங்க, ஓபிஎஸ் பலவீனப்படுத்துறதுன்னு சொல்லல. அதிமுகவை வீக்கெண்ட் செய்வதற்காக செய்யப்படும் நிகழ்வு தான் இதெல்லாம். இல்லை என்றால் என்ன சொல்லியிருக்கணும்? ஐதர் நாங்க கூட்டணியில ஏற்கனவே இருக்கோம், அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி நடக்குது, சோ இந்த கூட்டணிக்கு நீங்க வரத பத்தி நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம். அதிமுக பிரதிநிதி, பாஜக மாநில பிரதிநிதி பிளஸ் டிடிவி தினகரன் பேசுவோம் அப்படி சொல்லலாம். இல்ல அதிமுக வேண்டாம், ஒரு நட்பு ஒரு அடிப்படையில பாஜக முன்பே டிடிவி தினகரனோட அவங்க என்டிஏல இருந்தாரு, அதிமுக தான் வெளியில இருந்து சேர்ந்துச்சு, அந்த பேசிஸ்ல போகலாம். பட் திரு அண்ணாமலை தன்னிச்சையாக ஐதர் ஒரு கிளாரிபிகேஷன் வேணுங்க, மாநில பாஜக தலைமை சொல்லி அவர் போனாரா, மத்திய பாஜக தலைமை சொல்லி அவர் போனாரா? ஓகே, இது இரண்டும் இல்லை என்றால் ஏன் பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறது புரியாத புதிரா இருக்கே. சோ ஏதோ ஒரு கேம் இருக்குதுல, இதுல யார் வெளியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம் இருக்கு. இப்ப அண்ணாமலை அண்ணா தெரேசா போய் பார்த்துட்டாங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அதுவும் எடுக்கல. கரெக்டா? அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக மக்கள் அதிருப்தி இல்லை என்று, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை என்று திட்டவட்டமாக சொல்கிறார். அதுக்கும் அவங்க கம்முன்னு இருக்காங்க பாஜக தலைமைனா, ஐதர் அவங்களே டபுள் கேம் ஆடின்னு இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் தானே. இல்லாட்டி ஏன் இவரை தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க? தட்டி கேட்கவில்லை, அவரை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் பாட்டுக்கு அந்த அவர் ரூட்ல கண்டினியூ பண்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஓபிஎஸ் சந்திக்கிறேங்கிறாரு. அப்ப மாநில தலைமை மூடிட்டு போயிடலாமே, எதுக்கு மாநில தலைவர்னு ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் இந்த கட்சியை மூலமா மெயின் கேமையும் அண்ணாமலை மூலமா செகண்ட் கேமையும் ஆடுறாங்களோன்னு சந்தேகிக்கிறீங்க? நிச்சயமாக அதிமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும், திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதுதான் ஒரு ஆங்கிள். இதுல அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, மீண்டும் தேர்தலில் தோல்வி அடைந்தால் அதிமுக பல பிரிவுகளாக சிதறிவிடும், அங்கிருந்து அதில் இருக்கக்கூடிய நபர்களை பாஜகவுக்கு இழுத்துக்கொண்டு பாஜக இரண்டாம் பிரதான கட்சியாக மாநிலத்தில் திமுகவுக்கு ஒரு எதிரணியாக வரலாம். அந்த ஆங்கிள் தான் அவங்களுடைய திங்கிங் இருக்கிறது போல எனக்கு தோணுது. ஏன்னா இல்லைன்னா இதெல்லாம் ஏங்க பாஜக தலைமை எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியும்ல, எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே நாள்ல எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, யாரா இருந்தாலும் ஒரே நாள்ல எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க. ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காம கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கேம் தான். ஓகே, கேட்போம். நான் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள்ட்ட, பாஜகலேயே 2 அணிகள் இருக்கு போல, 2 கேம் ஆடுறாங்க. நீங்க எந்த கேம்ல இருக்கீங்க? நயினார் ஆடுற கேம்லையா, அண்ணாமலையோடைய கேம்லையா? சார், நான் பல முறை இதையே சொல்லிட்டேன், பாஜகலேயே 4 பிரிவு இருக்குது, 4 பிரிவு இருக்குன்னு. இப்போ தான் சுமந்த் சார் கரெக்டான வழிக்கே வந்திருக்காரு பாஜகவை பற்றி. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி செய்கிறது சரி அப்படி இப்படி சொல்லுவாரு. இன்னைக்கு மனம் மாறி இருக்காரு. அதிமுகவை கபலகீரம் பண்றது பாஜக. எடப்பாடி என்ன தப்பு செஞ்சாரு இதுல? இல்ல எடப்பாடி சார் பாஜக சார் நல்லா 2000 பாஜக கபலீகரம் செய்யறதுங்கிறத அவர் சார் இப்போ சுமந்த் சார் சொல்ல வந்திருக்கிறது காரணம், நான் அதை உண்மையை சொல்றோம். 2024 மோடி வேணும்னு நாங்கள் ஒரு தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருந்துட்டு இருக்கும்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அமித்ஷா நேரடியாக வந்தார், ஐடிசி ஹோட்டலில் கூப்பிட்டாரு, இவர் தான் என்டிஏக்கு தலைவர் சொன்னால் அப்போவே அதிமுக கபலீகரம் செய்ததுக்குள்ள அர்த்தம் தானே. அன்னைக்கெல்லாம் இவங்க எல்லாரும் அவர் செஞ்சது கரெக்டாக, அவரை என்டிஏ கொடுத்தா எப்படி சார்? மோடி வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு எதிராக களத்தில் நின்னவரை நீங்கள் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக அமித்ஷாவே நேரடியாக அவரை என்டிஏக்கு தலைவரானா அப்பவே நம்ம நினைக்க வேண்டாமா அதிமுகவை கபலீகரம் பண்ண பாஜக ரெடி ஆகிவிட்டதுன்னு நினைக்க வேண்டாமா? அதனால தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்துட்டாரு. இந்த ஆட்டத்துக்குள்ள நம்ம வேண்டாப்பா பொறுத்து பார்த்தாரு. இபிஎஸ் ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு தானே பாஜக கூட்டணி சார். எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் அவங்க மோடியே பிரதமரா வர வேண்டாம்னு நினைச்ச எடப்பாடி பழனிசாமிய எந்த பாஜகவோட அடிமட்ட தொண்டனாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைப்பாரு? முதல்ல பாஜக இருக்க தொண்டனாவது வருவான். அதிமுக விடுங்க சார். அது நடந்த எலெக்ஷன் விட்டுருங்க. 26ல இபிஎஸ் முதலமைச்சர் ஆனா 29ல பாஜகவுக்கு அவர் எம்பிக்களை வாங்கி கொடுப்பார். இங்க வாங்குற எம்பிக்கள் அவங்களுக்கு 29ல உதவுவாங்க. அதுதான் சார் அவங்க பல தோல்விகளை கண்டு போனவர். அவருக்கு தெரியாத பாஜக சார் 2021 நீங்க எல்லாம் ஒன்னுச்சு வாங்க,
கிட்டத்தட்ட 10-20 தொகுதிக்கு மேல அமமுக களத்துல வந்து நம்ம தோல்வியை கண்டோம் சொல்லும் போது முன்னாடியே சொன்னார். லீலா பேலஸ்ல வச்சு இதே அமித்ஷா சொன்னாரு. அவர் பேச்சை இவர் கேட்காம என்ன பண்ணாரு, 2024 ஏத்துட்டு வெளியில வந்தார், மோடி வேண்டான்னு. சப்போஸ் அன்னைக்கு ஒரு 10 சீட் வாங்கியிருந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்தோம்னா அந்த காங்கிரஸ் தானே சார் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. நீங்க யோசிப்பாரு. ஏன்னு கேட்டா அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச 19% ஓட்டும் சிறுபான்மையினர் மக்கள் போட்ட ஓட்டு. ஏன்னு கேட்டா பாஜகவுக்கு கிடைச்ச ஓட்டு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ரெட்டையில சின்னத்தையும் கொடியும் வச்சு வாங்கின ஓட்டு சிறுபான்மையினரோட ஓட்டு 2024 கிடைச்சது. நீங்க ஆமா சார் சிறுபான்மையினர் ஓட்டு போடல அப்படின்றது சிறுபான்மையினர் ஓட்டு தானே சார். கூட்டணி விட்டு வெளியே வந்து ஓட்டு போடல. அப்புறம் அது ஏன் அந்த கூட்டணில இருந்து நாங்க வெளியே அவர் கூட யார் இருந்தாங்க? பாஜக இருந்தாங்களா? பாஜகவை எதிர்த்து தான் பேசினாரு. ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, எந்த காலத்திலயும் நான் பேச மாட்டேன், பாஜகவோட வரமாட்டேன்னு சொல்லி தானே சார் ஓட்டு வந்தாரு. ரொம்ப எதிர்த்து திமுகவை சார். நாடாளுமன்ற தேர்தல் திமுக சார் எதுக்க போறீங்க? பாஜக தானே சார் மோடி வர வேண்டியதுக்கு தானே சார் அன்னைக்கு தேர்தல். அப்ப மோடியை தானே சார் அவர் எதிர்த்தாரு. பெரும்பாலும் எதிர்த்து திமுகவை சார். நம்மளே கேள்வி சிறுபான்மையினர் மக்களுக்கு ஊதி அழிச்சுக்கிட்டு மக்கள் அந்த 20% சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. 100% சிறுபான்மையினர் போட்ட எடப்பாடி பழனிசாமி நம்பி போட்ட ஓட்டு தான் 23 எண்ணில கூட்டணியை முடிச்சுக்கிட்ட அதிமுகவை நம்பி 24 ஏப்ரல்ல ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல வரீங்க சார். 100% சார். அவர் யாரை நம்பி சார் போறார்? களத்துல நின்னாரு. சிறுபான்மையினர் மக்களை நம்பி தானே சார் நின்னாரு. பாஜக வேண்டாம் சொல்லி தானே சார் நின்னாரு. அவரை நீங்க எப்படி சார் நீங்க இப்ப பாஜக கூட சேர்ந்து இருக்கதால அததான் நான் இப்ப சார் சொல்ல வந்தது கரெக்டா சொன்னேன். இப்பதான் சாருக்கே வந்து தெரியுது அதிமுகவோட டபுள் கேம் விளையாடுறாங்க. அவங்க டபுள் கேம் இல்ல 4 கேம் விளையாடு. சரி சார், இன்னொன்னு சொல்றேன். இவங்க சொல்றாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் சார். 6-8 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் டபுள் கேம் ஆடுறாங்க. சார் நான் இன்னைக்கு நீங்க விளக்கமா சொல்றதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து பல மேடையில சொல்றேன் பாஜகவால அதிமுக அழிஞ்சிட்டு இருக்குங்கிறத சொல்றேன். சார் நீங்க டிடிவி தினகரன் சார் அவரை பார்த்தாரு, இவர் பார்த்தாரு சார். நான் கூட ஒருத்தரை பார்த்தேன், தமிழ்நாட்டோட முதல்வர் சார். அவரும் நானும் மருத்துவமனையில சந்திச்சோம் சார். அதெல்லாம் நீங்க வெளியே சொல்ல மாட்டேங்க. நானும் ஓபிஎஸ் அண்ணனோட கழக அமைப்பு செயலாளர் தானே. என்ன எவ்வளவு பாசத்தோட கூப்பிட்டார் தெரியுமா தமிழக முதல்வர்? என்ன கொலப்பான்னு வாங்கன்னு கூப்பிடுவார், அன்போட கூப்பிடுறாரு சார், அரவணைக்கிறார் சார். மாற்றாள் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு ஒரு தமிழக முதல்வர் அவர் வந்து அரவணைக்கிறார். என் கூட கையை பிடிச்சி 10 நிமிஷம் பேசுறாரு. எனக்கு இந்த தாடையில பல்வலி இருக்குப்பா, நான் போய் பார்த்துட்டு வரப்பான்னு போறாரு. பசங்க என்ன பண்றாங்கன்னு கேட்கிறாரு அன்போட. எங்க அண்ணன் குடும்பத்தில் இருக்கிறவரு பிரிஞ்சுக்கிட்டு நீ போ வராத வெளியில போன்னு தள்ளுறாரு. என்ன சார் அர்த்தம்? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அண்ணா சொன்னதை இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு, அரவணைக்கிறாரு. இங்க ஒதுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, பாஜக கால்ல போய் விழுறாங்க. ஓபிஎஸ்ஐ 3 முறை பார்த்தாரு முதலமைச்சர் சார். நானே சரண்டர் ஆகி நிக்க சார். நான் வந்து பயங்கர எம்ஜிஆர் ரசிகர் சார். நான் எம்ஜிஆரோட ரசிகர், தீவிரவாதி. சரண்டர் ஆயிட்டீங்க சார். அவரோட அன்பு நல்லா புரிஞ்சிருங்க. நான் வந்து கட்சிக்கெல்லாம் அதெல்லாம் ரத்தத்துல ஓடுறது எம்ஜிஆர் அதிமுக. ஆனா ஓபிஎஸ் அண்ணன் எப்படி நடைப்பயணத்தில் போகும்போது இதே முதல்வரை பார்த்துட்டு ஓடுவார். நீங்க யோசிக்க பார்ப்போம். அவரோட அன்பா பேசுறாரு சார். கதவை திறக்கிறாரு சார். நான் நீக்கிறேன், நான் கொலப்பன் வாங்கன்னு கூப்பிடுறாரு. எங்க அம்மா புரட்சி, நான் சிஎம், எல்லா சிஎம்மையும் நான் பார்த்தவன். நல்லா புரிஞ்சுருங்க. தலைவரையும் நான் சிஎம்மா பார்த்தவன், புரட்சி தலைவி அம்மாவையும் நான் சிஎம்மா பார்த்தவன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் நான் சிஎம்மா பார்த்தேன், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் நான் சிஎம்மா பார்த்தேன். இதே மருத்துவமனையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வரும்போது நான் இதே மருத்துவமனையில் சந்திச்சிருக்கேன். என்னை பார்க்காமலே நேராக போனார். டாக்டர் விஜயபாஸ்கர் தான் கூட்டிகிட்டு போய் ஆனால் ஒரு நாஞ்சல் கொலப்பன் வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் நின்று என் பொண்ணு நான் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னு வைங்களா. இந்த மருத்துவமனை ஏன்னா எனக்கு டாக்டர் வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர், அதனால நண்பர். அது ஒரு பக்கம் அதனால ஒரு பக்கம். ஆனால் நான் பார்த்ததுல புரட்சி தலைவருக்கு போறவு நல்லா புரிஞ்சுருங்க சார். புரட்சி தலைவர் அன்பா யாரையும் கூப்பிட்டு பேசுவார், பெருந்தலைவர் காமராஜர் பேசுவார்பாங்க. இவரு அது போக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பேசுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, அது எதிரி அடுத்த கட்சிக்காரங்கெல்லாம் பார்க்கப்பட்ட வாங்கினே வணக்கனேன்னு கும்பிட்டுட்டு போவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு தன்மையில வாங்கன்னு கூப்பிடுறாரு, கையை பிடிக்கிறாரு, பேசுறாரு. அந்த தாடையில இது பல்வலி காட்டிட்டு வரேன்னு சொல்லி, அதாவது அவரோட அன்பா பேசும்போது நான் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது சார். நான் எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. நான் ஏதோ ஊடகத்தில் உட்கார்ந்து திமுக மதிக்குது, ஊடகத்தால நான் அதிமுக மதிக்கலன்னு சொல்ல வரீங்க. அததான் சொல்றேன். களத்துல பாஜக வந்துடக்கூடாது, மாற்றம் வேற யாரும் வந்துடக்கூடாது, அதிமுக தொண்டர்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அந்த நினைப்பு வரமாட்டுக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுதான் கட்டமைப்பு கலைஞ்சிடக்கூடாதுங்கிறத பார்க்கிறாரு, காத்திருக்கிறாரு. அண்ணன் டிடிவி தினகரன் அதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. இடையில பாஜக கபலீகரம் செய்யறதுங்கிறத நான் உண்மை கேட்போம். திரு பொன்வில்சன், பாஜக உங்களோட கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டுட்டு இன்னொரு பக்கமா அதிமுகவுக்குள்ளேயும் அதிமுக
கூட இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்து அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியலையா? இல்லை, முக்கியமான விஷயம் எப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கே ஸ்டாலினுடைய அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக தீய சக்தின்னு சொன்னவங்க, அதே மாதிரி குடும்ப ஆட்சி, அதாவது தடாகத்தில் இருக்கும் அழுக்கை சாப்பிடும் மீன்களைப் போல அந்த குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதுன்னு அவங்க பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து திமுகவோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு. அதுதான் இப்போ மற்றவங்களுக்கு தெரியுது. இப்போது அது நம்ம ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் தான் இரட்டை இலை சின்னத்தை நம்புறவங்க தான் அதை பற்றி பேசணும். ஸ்டாலினை இப்ப எங்க குடும்பத்துல ஆள் இல்ல சொல்லுங்க, எந்த குடும்ப வாரிசை வைக்காம இருக்காங்க சொல்லுங்க. இல்ல அவர் முடிச்சிரட்டும். இல்ல சொல்றேன், இல்ல அவர் பேசட்டும். இப்ப நான் கேட்டது வந்து ஜெயலலிதா அம்மா தவறு பண்ணிட்டாங்கன்னு அம்மாவோட முடிஞ்சு போச்சுங்க. அதான் சொல்ல வரீங்க. அம்மாவோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல அதுதான் இல்ல நீங்க சொன்னது எப்படின்னா, ஜெயலலிதா அம்மா சொன்னதெல்லாம் நம்ம கடைபிடிக்க தேவையில்லைன்றீங்க. இல்ல, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட பையன் விருதுனதான் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. நான் எடப்பாடியை கேட்கல, கோலப்பன் வந்து ஜெயலலிதா அம்மா விசுவாசியா இல்லையான்றதுதான். இது கடைசி வரைக்கும் அதிமுக விசுவாசி. இந்த உயிர் இருக்க வரை அதிமுக விசுவாசி. இல்ல இதுதான் சொல்றேன், அதிமுக விசுவாசியா இருக்கிறவங்க என்னைக்கும் அவங்கள பாராட்ட மாட்டாங்க. அது ஒரு பக்கம். அடுத்தது சொல்ல வரேன், இப்போ நீங்க வந்து சந்தித்ததை வந்து எடப்பாடியாரும் நயினாரும் சந்தித்ததையும் நம்ம டிடிவியை வந்து நம்ம அண்ணாமலை சந்தித்ததும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அது வந்து எப்படின்னா, கூட்டணி தலைவர்கள், இப்போ எனக்கு தெரிஞ்ச திருமாவளவன் கூட நிறையா தடவை வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு, செல்வ பெருந்தகை சந்திச்சிருக்காரு, சண்முகம் சந்திச்சிருக்காரு. அதெல்லாம் வெளியே வரல, நிறையா முறை சந்திச்சிருக்காங்க. அது வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறது வந்து அது இயற்கை. அதில் வந்து ஒன்றும் ஆச்சரியமும் அதிசயமும் இல்லை. அதில் அவங்க பேசுகிற விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டியதும் இல்லை. இல்லை சார், நயினார் மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போன தினகரனை அண்ணாமலை சந்திக்கிறாரு. அண்ணாமலையுடைய மாநில தலைவர் பதவி தான் இன்னைக்கு நயினார் இருக்கு. இல்லை, இப்போ நான் பேசுறது வந்து நயினாரும் எடப்பாடியார் சந்திப்பு. நீங்கள் அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறீங்க. அதனால இந்த சந்திப்பை முதல்ல சொல்லிடுறேன். இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் வந்து மோடி யுவா ரன் சேலத்தில் நடந்துச்சு, அந்த மாரத்தான் நடந்துச்சு. 75வது பிறந்தநாள் விழா மோடி இது. அதில் கலந்துருக்கும் போது நயினார் வந்து அங்கேருந்து நயினார் ப்ளஸ் அரவிந்த் மேனன், அதாவது தமிழ்நாட்டின் பிஜேபியின் பொறுப்பாளராக இருக்கிற அவர், எல்லாரும் போய் KP ராமலிங்கம், அத்தனை துணைத் தலைவர், அத்தனை பேரும் போய் சேலத்தில் எடப்பாடியார் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. அங்கே பேசின விஷயங்கள், வெளியே வந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். என்னென்னா, பாமக கூடியும், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக கூடியும், புதிய தமிழகத்துக்கூட்டியும் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்றத பற்றி விவாதித்தாங்க. அடுத்தது அக்டோபர் 1ஆம் தேதி மதுரையில் எழுச்சி பயணத்தை நயினார் நாகேந்திரன் பிஜேபி சார்பாக துவக்கிறார். அந்த பயணத்தை துவக்கி வைக்கிறதுக்காக எடப்பாடியாரை அழைச்சார். எடப்பாடியார் அதற்கு இசைவு கொடுத்தார். மூன்றாவது என்னென்னா, இந்த கூட்டணியில் இவர்களையெல்லாம் சேர்ப்பதற்காக, இல்லை புதிய கட்சிகளை சேர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அதிமுக பிஜேபி அடங்கிய ஒரு குழு, இந்த இரண்டு தலைவர்களும் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து அதை அறிவிக்க உள்ளதாகவும் இதை பற்றியும் பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்தது திமுகவின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக திட்டம் தீட்டுவதற்காகவும் இவர்கள் வந்து கூடி பேசினதாகவும் வெளியே சொல்லப்பட்டது. அடுத்தது திமுக அமைச்சர்களின் மேலே அமலாக்கத்துறை எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது, அதற்காக நம்ம அழுத்தம் கொடுக்கணும் மத்திய அந்த புலனாய்வு துறைக்கு அப்படின்ற விஷயங்களும் பேசப்பட்டது. இதெல்லாம் அந்த நேரத்தில் பேசப்பட்டதாக அர்த்தம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து அவருடைய பேச்சு செயல்பாடும், இப்போ நீங்கள் அதாவது நம்ம சுமன் சி ராமன் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளப்பட்டதாக தான் இருக்குது. அது வந்து நார்மலாக வந்து இந்த கூட்டணியை அக்செப்ட் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி வந்து பெரிய அளவில் தெரியலைன்றது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி டிடிவியை பற்றி சொல்கிறாங்க, அவர் வந்து மோடி வந்து பிரதமர் ஆகணும்னு விரும்பினார் அப்படின்னு. மோடி பிரதமர் ஆகணும்னு 2019 அவர் விரும்பினாரா? 2019 மோடி இந்த நாட்டின் பிரதமராக வரவே கூடாது அப்படின்னு உக்கிரமாக வேலை செய்து எல்லா தொகுதியிலையும் ஆட்களை போட்டு 5.35% ஓட்டு வாங்கி மோடி அவர்களுக்கு இங்கே ஓட்டு கிடைக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டார் அப்போ டிடிவி தினகரன். அதே மாதிரி 2020 இடைத்தேர்தல் இருந்தாங்கல்ல சார், சார் 19ல் 23 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுல EPS எதிர்ப்பு தானே கடுமையா இருந்தது. நான் வந்து
இல்ல நான் கேட்கறது வந்து மோடி வரணும்னு அவர் விசுவாசமா இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல. அன்னைக்கு மோடி வரணும்னு இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி 2019 இந்த நாட்டின் பிரதமராக மோடி வரணும் அப்படின்னு இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. முதல்ல அவர் தான் கூட இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார் கூட அந்த நேரத்தில். அதே மாதிரி 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 தேர்தலில் வந்து லீலா பேலஸில் பேசினார்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாரும் பேசும்போது ஓபிஎஸும் சொன்னார் டிடிவியை சேர்த்துக்கலான்னு, அமித்ஷாவும் சொன்னார் டிடிவியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. ஆமாம், ஆனால் எடப்பாடியோ இல்லை அந்த கட்சி நிர்வாகிகளோ வேண்டான்னு மறுத்தாங்க. அப்படின் போது அந்த நேரத்தில் டிடிவி ரெடியாக இருந்தார், கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக தானே இருந்தார். ஆனால் அப்போ எடப்பாடி தானே முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுட்டு ஓபிஎஸ் அவர்களும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார். அந்த சிஸ்டத்தை ஏற்றுக்கிட்டு தானே உள்ளே வர்றதுக்கு டிடிவி விரும்பினார். அப்போ அந்த நேரத்தில் வந்து எடப்பாடிக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கலையா அமமுக? அப்போ அப்படி தானே ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாரா? அவர் அந்த ஏற்றுக்க தயாராக இருந்தாரா? இது ஒரு கேள்வி வருது. அதனால் இப்போ வந்து எப்படின்னா 2024 அவர் உள்ளே வந்தது வந்து மோடி பிரதமர் ஆகணும், பிஜேபி வரணும்னு கிடையாது. அங்கே இரட்டைகளையும் அதிமுகவும் எடப்பாடியும் வெளியே போயிட்டாங்க. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு அவர் வந்தார். இதுதான் வந்து நடந்தது. மற்றபடி வந்து இப்போ அதிமுக உள்ள வந்துட்டு தானே வெளியேற்றப்பட்டாங்களோ? அவர் வெளியேறிக்கிட்டார், அவ்வளோதான். அதாவது ஓபிஎஸ் பிஜேபி கூட இருக்கும்பொழுதோ, டிடிவி பிஜேபி கூட இருக்கும்பொழுதோ, அப்போ வந்து பிஜேபி அதிமுக கபலீகரம் பண்ண நினைக்கலையா? இப்போதான் நினைக்குதா? அவங்க இப்ப அமித்ஷா கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமும் அண்ணாமலை போய் தினகரனை சந்திக்கிறாரு. ஆனா ஒரு மாநில தலைவர் சந்திச்சா பரவாயில்ல, அண்ணாமலை இன்னைக்கு மாநில தலைவர் இல்ல, சந்திக்கிறாரு, வெளியில பேசுறாரு. அப்ப ஏதோ நடக்குது இல்ல இல்லை நீங்கள் சொல்கிற செகண்ட் பார்ட்டை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியும் செங்கோட்டையை வந்து கடந்த காலத்தில் போய் சந்தித்தார் கூட்டணியில் இல்லாத போது, அது ஒரு பக்கம். இப்போ அண்ணாமலை சந்திப்புன்றது வந்து பெரிய அளவில் நம்ம ஏற்றுக்க முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை. இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சி எனும்பொழுது அதில் மாநில தலைவர். இப்போ டிடிவியை வந்து இந்த கணக்கில் சேர்த்து, டிடிவி ஒரு தனி கட்சி, அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. யாரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு, ஒரு கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு, இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகிறதுக்கு, இந்த கூட்டணியின் தலைமையை விமர்சிக்கிறதுக்கு எல்லாமே அவருக்கு உரிமை இருக்குது. அவர் ஒரு கட்சியின் தலைவர். அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியின் மாநில தலைவர். கடந்த காலத்தில் அண்ணாமலை இருக்கும்போது ஒரு கட்சிக்கிட்ட போய் அவருடைய இன்னொரு நிர்வாகி, அவர் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நான் கடைக்கோடி தொண்டன், இப்போ எனக்கு எந்த பதவியும் இல்லைன்று. அப்போது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு கடைக்கோடி தண்டன் போய் இன்னொருத்தர்கிட்ட பேச முடியுமா? அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் பேச முடியாது. அது அவருக்கும் வலியும் வேதனையும் கொடுத்துருக்கோம் அந்த நேரத்தில். அதே விஷயத்தை அவர் இன்னைக்கு செய்வார்னு நான் நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து வெளியே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் உழவுது. என்னன்னா, டிடிவியும் ஓபிஎஸும் வெளியே போனது அவங்க அண்ணாமலையை நம்பி இருந்தாங்க, அண்ணாமலை கைவிட்டார். இல்லைன்னா அண்ணாமலை ஐடியாவில் தான் அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்க போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் பர்செப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது என்னன்னா, அவங்க வெளியே போயிட்டாங்க, அவர் சொல்லிட்டார். அதாவது எடப்பாடியை நான் தலைவராக ஏற்றுக்கிட்டா, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிட்டா, நான் தற்கொலை செய்யறதுக்கு சமம்னு சொல்லிட்டார் அவர். அதனால் இந்த கூட்டணியில் அவர் வரதுக்கு சீல் வச்சு முத்திரை போட்டாச்சு, வர முடியாது, அது முடிஞ்சு போன விஷயம். அதனால் இப்போ என்னன்னா, அந்த பழியை நம்ம சுமக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் போய் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் சொன்ன 2 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. முதல் விஷயம் என்ன சொன்னார்னா, என்டிஏ கூட்டணியால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன். 2வது விஷயம் என்னன்னா, அதாவது நான் சொல்ல வேண்டிய கடமை கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லிட்டேன், அவர் முடிவு எடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வரலாறுல நீங்க வந்து சொல்லுவீங்க, நீங்களே கேட்பீங்க, அதற்காக அந்த பழிபாவத்தை சுமக்க கூடாது என்பதற்காக நான் போயிட்டு வந்தேன் அவர் சொல்லிட்டார். அதுதான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து அவருக்கு அவர் போனதால ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, ஒரு இம்பாக்டும் கிடையாது. அவர் மேல இருக்கிற கரையை தீர்த்துக்கிறதுக்காக அவர் போனார், அவர் மேல இருக்கிற கரையை நீக்கிறதுக்காக அவர் போயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். கேட்போம். நான் திரு ஜுபேர்ட்ட அண்ணாமலையுடைய சந்திப்பு பேசு பொருளாது. ஏன்னா ஒரு மாநில தலைவர் போய் சந்திக்கிறார் அப்படின்னா, நயினார் சந்திக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணாமலை போய் இண்டிவிஜுவலாக சந்திக்கிறார், ஓபிஎஸ்ஸை நான் சந்திப்பேன் அப்படின்றாரு. அண்ணாமலை வேற பிளான் இருக்காரு? இல்லை, அண்ணாமலை வேற பிளான் இருக்கிறது காட்டி இந்த சந்திப்பை நீங்கள் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, சும்மா கேஷுவலான ஒரு மீட் அப்படிங்கன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கு நேருக்கு நேர் தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பில் மாறி மாறி ஒரு கடும் போர் நடந்து.
அந்த நேரத்தில் ஒரு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கவர் போய் சந்திக்கிற பொழுது அது எந்த மாதிரியான ரியாக்ஷனை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொடுக்கும் தெரியும். அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாஜகவில் தான் இருக்கிறார். பாஜக விட்டு வெளியில் போல. பாஜக நிர்வாகியாக இருந்தவர், முன்னாள் தலைவராக இருந்தவர், ஒரு இன்னொரு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் கருத்து மோதல் ஏற்பட்டு இருக்க போது அவர் போய் சந்திக்கிற பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் தெரியும். தெரிஞ்சே தான் அவர் போய் சந்திச்சிருக்கிறார். இப்போ என்னன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அவருக்கு பிடிமானம் கிடையாது. சமீபத்தில் அவர் வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ அதை அதிகமாக வெளியில் கொண்டு வந்ததே பாஜகவில் இருந்த ஆள்கள் தான். பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்கள் தான். கடுமையாக பாஜகவில் இருந்தவர்களே பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை. அப்போ அவருடைய நிலைப்பாடே அங்கே ஒரு ஸ்டடி இல்லாமல் இருக்குது. இப்போ அவர் அங்கே தக்க வச்சுக்கொள்ளணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் நைட்டு பார்த்துருக்காரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் தான் செய்தியாக வருது. ஆனால் மாதம் நான் ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்பேங்கிறார். இப்போ அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் அந்த கிராஃப்டே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு ரஜினி கட்சிக்கு இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் டைரக்டாகவே அவர் பிஜேபியில் சேர்ந்தார். என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவர் பிஜேபிக்குள் வந்த பிறகு தான் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. அது ஒரு குரூப்புக்கு வெளியிலையும் போகிறாங்க, ஒரு குரூப் உள்ளேயும் வர்றாங்க. அண்ணாமலையினுடைய தலைவராக வந்தப்போ ரெண்டுமே நடந்துச்சு. பாஜகக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே நடந்துச்சு. ஆனால் வைப்ரண்ட்டாக வச்சிருந்தார். தினந்தோறும் காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, சாயங்காலம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பாஜகவே ஒரு தினந்தோறும் ஒரு பேசு பொருளாக வச்சிருந்தார். அதுக்காக 18% வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரவுண்ட் சொல்கிறாங்க. அது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதை விட்டுருங்க. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் வெளியேறார், தலைமை பொறுப்புலேருந்து வெளியேறார். வெளியேறின பிறகு பாஜகவில் அவருக்கு எந்த விதமான முக்கிய பதவியும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா பாஜக தலைவராக இருந்த எல்முருகன் இருந்தார், உடனே அவர் மத்திய அமைச்சராக்கப்பட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, அவங்க கவர்னர் ஆக்கப்பட்டாங்க. ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த நாள் வரை அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அமித்ஷா அஷ்யூர் பண்ணாரு, அவர் நாங்கள் தேசிய பொறுப்புகளை யூஸ் பண்ணி கொடுக்கலையே. இப்போ டெல்லியில் அமித்ஷா அவர்கள் தலைமையில் தமிழக பாஜக தலைவர்களுடைய மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு இவர் போல. அதுக்கு இவர் சொன்ன காரணம் என் உறவினருடைய திருமணங்கிறாரு. சென்னையில் பாஜக தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது சந்தோஷ் தலைமையில். அதுக்கு போல. அப்புறம் அது கேட்டதுக்கு என்ன சொன்னா ஃபீவர்னாரு. இவரே போய் கூப்பிட்டு வர்றாரு. பிஎல் சந்தோஷே போய் இவரை கூப்பிட்டு வர்றாரு. அப்ப பாஜகவிலே இவருக்கு அங்க ஒரு இடம் இல்லை. பாஜகக்குள்ளே இவருக்கு எதிரான இடம் இல்லையா? சந்தோஷ் போய் அழைச்சிட்டு வர்றாருன்னா முக்கியத்துவம் இருக்கு, இவர் கொஞ்சம் கோபத்தில் இருக்காரு அப்படின்னு பொருள் இல்ல. பிஎல் சந்தோஷுக்கும் அண்ணாமலைக்கும் அவரால் தான் அரசியலுக்கே வர்றாரு. அரசியல் தனிப்பட்ட அவருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு. ஆனா பாஜகக்குள் இவருக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. தேசிய தலைமையும் இவரை கண்டுக்கல அப்படிங்கிறது. இப்ப இவருடைய நிலைப்பாடு இப்ப என்ன? தேர்தலை வேலையை விட்டு வந்தாச்சு, ஒரு பரபரப்பான அரசியல் பண்ணியாச்சு, இனி அடுத்த கட்டம் அரசியல் நகர்வு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவர் ஒரு தனி ஒரு கடையை ஒன்று போடுவோம், தனியான ஒரு அமைப்பு உருவாக்குங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அண்ணாமலை இவங்கெல்லாம் திரும்ப என்டிஏக்குள்ள கூட்டு வர்றது இல்ல என்டிஏக்குள்ள எப்படி கூட்டு வர முடியும்? என்டிஏ சொன்னாரு இல்ல என்டிஏக்குள்ள வெளியில சொல்றாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு இப்ப சாயங்காலம். அதுல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே அப்படின்னு கேட்டா, ஆரம்பிக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாரு. நான் இன்றைக்கு வரைக்கும் பாஜக தான் இருக்கு, பாஜக தான் என் உடம்புல ரத்தம் ஓடுது, நான் ஒரு காலத்தில் பாஜக விட்டு வெளியில போறேங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்ல, ஆரம்பிக்கிறப்ப சொல்றேங்கிறாரு. அப்போ வரக்கூடிய தகவல் என்ன? அண்ணாமலை ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அந்த கட்சி டிடிவி, ஓபிஎஸ், மற்ற விஜய் வரைக்கும் அந்த ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான சில வேலைகள்லாம் முன்னேற்பாடு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு தகவல் வருது. இப்போ இந்த சந்திப்புங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதில்ல. டிடிவிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் விழுந்து போச்சு. அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது, உள்ள வரவே முடியாது. ஏன்னா அமமுகங்கிற ஒரு கட்சி அதிமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, எந்த காலத்திலும் அவர் உள்ள சேர முடியாது. அப்படிங்கும்போது தேசிய தலைமையே முடியாத ஒரு பட்சத்தில் அண்ணா மாநில தலைவராக, முன்னாள் மாநில தலைவராக ஒருத்தர் எப்படி உள்ள கொண்டு வருவாரு? அது அப்படி இவர் கேட்டவனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு. இவ்வளவு நாள் ஏன் பேசாம இருந்தாரு? அப்ப இது முதல் நாள் நைட்டு நடந்த சந்திப்பு அடுத்த நாள் ஏன் செய்தியா வெளியில வருது? இந்த செய்தி சரியாம கூட போயிருக்கலாம், மறைமுகமான ஒரு சந்திப்பா கூட நடந்திருக்கலாம் இல்லையா? அண்ணாமலைக்கும் டிடிவி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்கு. அப்ப அந்த நட்பை நீங்க ஒரு செய்தியா வெளியில கொண்டு வரப்ப ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லத்தானே வர்றீங்க. நாங்களும் ஒரு தனியாக ஒரு அமைப்பா இருக்கிறோம், நாங்க ஒரு தனியாக ஒரு குழுவாக இருக்கிறோம், நாங்க ஒரு வலுவான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அண்ணாமலை சொல்றாரு. பாஜக சொல்றாரு, அதிமுகவுக்கு சொல்றாரு. இல்ல இன்னொரு பார்வை வச்சாரு பொன்வில்சன். அண்ணாமலை நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை முக்கியத்துவம் குறைஞ்சதால ஓபிஎஸும் டிடிவி வெளியேற வேண்டிய சூழல் வந்துச்சு. அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கு அண்ணாமலை சந்திச்சிருக்காரு. இல்ல ஓபிஎஸ் இவர் அண்ணாமலையால் இவங்க வெளியேறலையே, அண்ணாமலையால் உள்ள வரலையே. தேசிய தலைமை நினைச்ச முடியாதா? அகில இந்திய பாஜக ஒரு சிங்கிள் போன் கால் எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாதா? அவங்க நினைச்சா பண்ண முடியாதா? டெல்லியில் எத்தனையோ, அதாவது நான் தான் அம்மாவுடைய வாரிசுன்னு அறுபத்தமா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரியான சேலமெல்லாம் வருது. அது செய்தி வருதுன்னாங்க, இல்லைன்னாங்க, அதை விட்டுருங்க. இப்போ உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுறது கூட டெல்லிக்கு போகக்கூடிய தலைவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்ப இவர்களை ஒன்று சேர்க்க முடியாதான்ற
அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முடியும். இதை பிரித்து வைப்பது இவர்கள் தான், ஆட்டி வைப்பது இவர்கள் தான், ஆடிக்கொண்டிருப்பதும் இவர்கள் தான். டாக்டர் சுமந்த், அண்ணாமலை சொல்றது 2024 இவங்கெல்லாம் என்டிஏவை நம்பி வந்தாங்க, நம்முடைய பேச்சுக்கள் அவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றத நினைச்சு பேசினாரு. அதுல ஒரு மெசேஜ் இருக்கதா பார்க்கலையா? இல்ல, என்டிஏ பேச்சை நம்பி வந்தார்கள் என்றால் யாருடைய பேச்சு? அதாவது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட பேச்சு. அவங்க வந்து ஜேபி நட்டாவை நம்பல, அமித்ஷாவை நம்பல, பிரதமர் மோடியை நம்பல, வெறும் அண்ணாமலை மட்டும் நம்புறாங்க. அப்படியா? இல்ல, எனக்கு புரியலைங்க, நிஜமாவே எனக்கு புரியல. ஒரு நீங்க பிஹைண்ட் த சீன்ஸ், திரைக்கு பின் என்ன வேணா நடக்கலாங்க. ஆனால் திரைக்கு முன் ஒரு ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை தொடர்ந்து வந்து அவமதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடந்து கொண்டார் என்றால் அது சரியாக இருக்காது. அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், பெரிய கட்சி சின்ன கட்சி எதுவுமே கிடையாது. இதுல ஒரே ஒரு கொஸ்டின், ஏன் தேசிய தலைமை இதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறது? அவங்க சொல்லிதான் இவர் பண்றாரா? இல்ல, இதே மாதிரி போனா திரு நயினார் அவர்கள் பதவியில தொடரணுமா வேணாமாங்கிற யோசனை அவருக்கு வரும் இல்ல? நீங்க பார்ட்டி மீட்டிங்குள்ள ஒருத்தரை வந்து தாக்கி பேசுறது, ஒருத்தரை வந்து அண்டர் கட் பண்றது, இதெல்லாம் சகஜம், எல்லா கட்சியிலும் நடக்கிறது. ஆனால் நீங்க பப்ளிக்கா அதை நீங்க பண்ணும்போது அது என்ன மாதிரி சிக்னலை கொடுக்குது? சோ நிச்சயமா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பினார்கள் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதான பிரதிநிதிகள் பிரதமர் மோடியோ, அமித்ஷாவோ, ஜேபி நட்டாவோ கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் இவர் எப்படி, அதாவது தனிப்பட்ட முறையில திரு அண்ணாமலையுடைய ஒரு நீண்ட நாள், ஒரு 30-40 ஆண்டு காலம் அவருடைய அரசியல் பயணத்துல திரு டிடிவி தினகரன் நெருக்கமாக 20 ஆண்டு காலமாக பழகி இருக்கிறார். அதன் அடிப்படையில நான் போய் பேசுறேன்னா சம் லாஜிக் இஸ் தேர். டிடிவி தினகரன் 30 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறார், இவர் அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்கிறார். எத்தனையோ நபர்கள் பாஜகவிலும் அதிமுகவிலும் டிடிவி தினகரனுக்கு ஏற்கனவே தெரிந்தவர்கள். பிரச்சனை வந்தா யாரோட தீர்த்துக்கணும்? லாஜிக்க நீங்க பாருங்க, என்ன அடிப்படையில சரி, இப்போ ஒருத்தர் எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, ஸ்டேட் பிஜேபியிலையும் எனக்கு யாரும் தெரியாது, ஏடிஎம்கேலையும் திரு நயினார் அவர்கள் அதிமுக இருந்து இருந்தவர், அப்ப அவரையும் தெரிஞ்சிருக்கும். என்ன, வாட் இஸ் தி ஆங்கிள்? பிஜேபியினுடைய நோக்கம் என்ன? திரு அண்ணாமலையை தொடர்ந்து இந்த மாதிரி பேச அனுமதித்து இத்தகைய செய்திகளை ஒரு கட்சி 6 மாசம் முன்னாடி நீங்கள் ஒரு கட்சியை எப்படியாவது தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்ற கட்சி, அதை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய போர், தேர்தல் களத்துல ஒரு போர் இருக்கு. இவங்களுக்கு எதிராக மக்களிடையே பெரிய மனநிலை இல்லைன்னு யாராவது சொல்ல விடுவாங்களா? அது எவ்வளவு ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. பிஜேபியோட ஆசையோட தான் அண்ணாமலை பண்றாருன்னு நம்ம அறுதிட்டு சொல்லிட முடியுமா? சுபேர் வேற என்னங்க அர்த்தம்? நடவடிக்கை எடுக்கலீங்க, அண்ணாமலை தனி கட்சி தொடங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சுபேர் கணிக்கிறார் சார். இல்லைங்க, தனி கட்சி தொடங்கினா அது அந்த மேட்டர் முடிஞ்சிருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் அண்ணாமலை அவர்களை கேள்வி கேட்கல, பாஜக தலைமையை தான் கேட்கிறேன். அவர் உங்களுடைய ஒரு சொல்படி நடந்து கொண்டுதான் இதை செய்கிறார்கள் என்றால், நீங்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்கிறீர்கள். கூட்டணியில இருந்துட்டு உங்கள் சொல்லை மீறி அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள்? ஏன் நடவடிக்கை எடுக்கல? லாஜிக் தானே இது. 2 ஆப்ஷன், இவங்க சொல்லிதான் அவர் செய்யறாரு, இன் விச் கேஸ் அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. இவர் நட்டா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதை மீறி பண்றாருன்னா ஏன் வேடிக்கை பார்க்கறாங்க? There are no 2 options. இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அவர் ஐதர் அவங்களே வந்து இவரை சொல்லி இவரை செட் பண்ணி நீங்க இது மாதிரி, அது ஏதாவது இல்ல சார், எலெக்ஷனுக்கு 7 மாசம் தான் இருக்கு, ஏதாவது ஒரு புள்ளியில வந்து இணைஞ்சுதான் ஆகணும், ஏதாவது ஒரு புள்ளியில இது முடிவுக்கு வந்தாகணும். எவ்வளவு நாள் ஏன் வரணும்? இது நோக்கம் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் ஏன் நிறுத்தணுங்கிற? ஏங்க, நீங்க கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்க சொல்றது கரெக்ட். எப்படியாவது இவங்களை கவுத்துட்டு இவங்க இடத்துக்கு நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளான் இருந்ததுன்னாக்க இப்படிதானே நடக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்கிரிப்ட மனசுல வச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா நடக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா வந்து இடத்துல அப்படியே அமையும்.
இவங்க பண்றது எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நோக்கி தான் இருக்கு. அதனாலதான் அதிமுக இன்னும் 1 அல்லது 2 மாதங்களில் இதே மாதிரி போய் கொண்டிருந்தால் கூட்டணியை மறுபரிசீலனை அதிமுக செய்ய வேண்டும். செய்துட்டு இது வேலைக்கு ஆகாது, நீங்க தொடர்ந்து எங்களை அண்டர்கட் பண்றீங்க, அண்டர்மைன் பண்றீங்க, ஏதோ உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஐடியால நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக இந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அடுத்த ஒரு 2-3 மாதத்திற்குள் இதுல இந்த பிஜேபியினுடைய ஆட்டிடியூட்ல மாற்றம் வராவிட்டால். நான் திரு பொன் வில்சன்ட்ட டெல்லி போயிட்டு வந்த பிறகும் அதிமுகவிலையோ என்டிஏவிலையோ குழப்பம் தீர்ந்த மாதிரி தெரியலையே. நாளுக்கு நாள் அடுத்தடுத்த சந்திப்புகள் அதை இன்னும் அதிகம் தானே படுத்திட்டு இருக்கு. இல்லை, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி திருப்பங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது அமித்ஷா அவர்களை போய் பார்த்தாரு நம்ம எடப்பாடியார், கூட்டணி கட்சி தலைவரை, தேசிய தலைவரை போய் பார்த்தாரு. போய் பார்த்துட்டு சில விஷயங்கள் பேசினாங்க, வந்தாங்க. வந்த பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் போய் பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் கூட KP ராமலிங்கம் துணைத் தலைவர், அப்புறம் அகில இந்திய பொறுப்பாளர், தமிழ்நாடு பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அவர் முக்கியமானவர், டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, அவர் போய் உட்காந்து பேசுகிறார். அப்போது அந்த விஷயத்தில் நம்ம வெளியே கசிஞ்ச விஷயங்கள் என்னென்னா, புதிதாக கட்சிகளை சேர்க்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கட்சிகள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக. அப்போ எப்படி ஒருங்கிணைந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போது இதில் அண்ணாமலையின் முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு பக்கம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ அண்ணாமலை அதிமுக பலவீனப்படுத்துகிறாரா, இல்லை இப்போ வெளியேறியவர்கள், இப்போ விமர்சனம் பண்ணுறவங்க அவங்க கூட சேர்ந்து அதிமுக பலவீனப்படுத்துகிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பிஜேபியை பலவீனப்படுத்துகிறார்கள். இப்போ அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் நிறைய பிஜேபியை பலவீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு என்ன பேச்சு, இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை தவிர அத்தனை மாநிலங்களில் இன்னைக்கு பேச்சு என்னன்னா, செகண்ட் ரிவைவல் ஆஃப் த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் பெரிய புரட்சி நடந்திருக்குது. லட்சக்கணக்கான கோடிகள் இன்றைக்கு மிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. வரி, மக்கள் பணம் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி எல்லா மாநிலமும் பேசுது. தமிழ்நாடு மட்டும்தான் அண்ணாமலை டிடிவியை பேசுது. நேத்து நம்ம பேச அது பிஜேபிக்கு பலவீனமா யாருக்கான வெற்றி நம்ம பேச தந்தி தொலைக்காட்சி பேசி. ஆமா, இல்ல இப்போ 1-2 விதிவிலக்கா இருக்குது தொலைக்காட்சியில். இப்போ மற்ற இடத்துல எல்லாம் என்ன பேச்சு இன்னைக்கு? அது ஒரு நாள் மட்டும் பேசக்கூடிய பேசு பொருளா? இன்னைக்கு பால் பொருட்கள் விலைகள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சா? அது டிஸ்கவுண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேசுகள் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, தள்ளுபடி. அதனால என்ன சொன்னா, இந்த மாதிரி பேச்சுக்கள் இன்னைக்கு இந்த விஷயங்கள் இன்றைக்கு இப்போ பாராளுமன்றம் கூட போகுது, சட்டமன்றம் கூட போகுது, அப்பாவை சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்குது, இந்த விஷயம் தான் பேசு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுதான் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா யார் நண்பர், இப்போ சுமன் சொன்னது தான் நான் சொல்லணும். ஏன்னா யார் நண்பர்கள் என்பதை தீர்மானிக்கிறது ஒரு அரசியல் கட்சி தனிப்பட்ட முறையில் தீர்மானிக்க முடியாது. இன்றைக்கு யார் கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்க நண்பர்கள், இன்றைக்கு யார் கூட்டணியில் இல்லையோ, தன்னுடைய கட்சி விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்கள் தற்காலிக நண்பர்கள் கிடையாது அப்படின்றது தான். இல்ல, அண்ணாமலை வேற சொல்றாரு சார், கூட்டணியில வருவாங்க போவாங்க, ஆனா தனிப்பட்ட நட்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்றாரு. இல்ல அந்த நட்புன்றது திரைமறைவில் இருக்கணும். இப்போ ரஜினிகாந்த் கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்க முடியும். மற்றபடி எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று வேணாம். இப்போ கூட்டணி அமித்ஷா அமைச்சிருக்காரு, மோடி அமைச்சிருக்காரு, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது எல்லாரும் பேசியாச்சு. அவர் தலைமையில் தான் ஆட்சி. அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரு சார். அண்ணாமலை இல்லை டிடிவி என்ன சொல்கிறார்? இல்லை, அண்ணாமலை ஒத்துக்கிட்டு சொல்கிறேன், எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு சொல்கிறேன். டிடிவி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி இருந்தால் நாங்கள் வந்தால் தற்கொலைக்கு சமன்றாரு. சொன்ன உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, டிடிவி என்னுடைய நண்பர்ன்றாரு. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டாவது விஷயம் டிடிவி என்ன பேசுகிறாருன்னா, நயினார் நாகேந்திரன் கெட்டவர், அவர் சரியில்லை, திறமை அண்ணாமலை போல திறமை கிடையாது கூட்டணி உடனே என்ன சொல்கிறார் அண்ணாமலை, டிடிவி என்னுடைய நண்பர்ன்றாரு. இப்போ இந்த ரெண்டு சொல்கிறவங்கள என்னுடைய நண்பர்ன்றாரு. அப்போ கடந்த காலத்தில் எடப்பாடியார் 2019-2021 பிஜேபி கூட கூட்டணி தான் வச்சுருந்தாரு. அப்போ ஏன் அப்போது எடப்பாடியார் வெளியே போன பிறகு நண்பராக இல்லை? எப்படி பகைவன் ஆனாரு? அப்போ கூட்டணியில் வைக்கிறவங்களாம் நண்பர்னா, அப்போ கூட்டணியிலேருந்து வெளியே போனாலும் அவங்க நண்பராக தான் இருப்பாங்கன்னா, நாளைக்கு எதிர்த்து அவர் நிற்பார், எதிர்த்து தேர்தலில் நின்றாருன்னா என்ன செய்வார் அப்போது? அதனால் அந்த நட்பு இலக்கணன்றது திரைமறைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அரசியல் அப்படின்றது நேர் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சலனமற்று இருக்கணும். நாளைக்கு அது ஒரு கேள்விக்குறி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு என்ன பேசு பொருளாகிறது? ஒருவேளை இவங்க தனியாக ஒரு அணி அமைப்பாங்களோ, அந்த அணி சிராஜ் பஸ்வானுக்கு
இணையாக இருக்குமோ? ஏனென்றால் அது நடந்தது கடந்த காலங்களில். அதாவது பிஜேபி எங்கெல்லாம் நிற்குதோ அங்கே நாங்கள் கேண்டிடேட்டை போட மாட்டோம், அதிமுக எங்கெல்லாம் நிற்குதோ அங்கே நாங்கள் கேண்டிடேட்டை போடுவோம். அந்த ஃபார்முலாவுக்கு வர போகிறாங்களா? கேட்போம். இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குதா இல்லையா? கேட்போம். திரு ஜுபேர்ட்ட அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம், ஓபிஎஸும் டிடிவியும் அண்ணாமலை சொல்கிறத ஓரளவு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ண முடியும்? என்டிஏல மதிப்போடு திரும்ப வர முடியுமா? இல்லை இவங்களோட திட்டம் என்னவா இருக்கும்? என்டிஏவில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காக கொங்கு பகுதியில் அண்ணாமலையை வைத்து பலகீனப்படுத்துறது, தென் பகுதியில் டிடிவி தினகரனை வைத்து பலகீனப்படுத்துறது. இவங்க எல்லாத்துக்கும் தலைமை வந்து பாஜக தான்றாங்க. மேலே பாஜகவை ஏற்றுக்கிறோம், தமிழ்நாட்டு எடப்பாடி ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். இவங்க 2 பேருடைய ஸ்டாண்டும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு கொங்கு பகுதியில் அவருடைய செல்வாக்காக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கும்போது அதே சமூகத்தில் ஒருத்தரை கொண்டு வந்து அவருடைய பகுதியில் அவருடைய செல்வாக்கு இழக்க வைக்கிறது, ஓட்டுகளை பிரிக்க வைக்கிறது. ஏறக்குறைய நம்ம பிரேக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் பீகாருடைய தேர்தலாம். பீகாருடைய மாடல் தான் அது. பீகாரில் நம்ம இவருடைய பையன் சிராக் பாஸ்வான் கொண்டு வந்து நிப்பாட்டி 4.5% ஓட்டை பிரித்து விட்டு மெஜாரிட்டிலாம் பண்ணாங்க. இப்போ அதே வேலையை தான் இங்கே தமிழ்நாட்டில் அதே பிளான் பியை தான் பண்ண போகிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி, எடப்பாடி, இது நம்ம அண்ணாமலை, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வழி பண்ண போகிறாங்க. தென் பகுதியை பிரிப்பதற்கு டிடிவி அவர்களையும், கொங்கு பகுதியை பிரிப்பதற்கு அண்ணாமலையும் வச்சு பண்ண போகிறாங்க. இது தேசிய தலைமையுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நடக்க போகுது. இப்போ கூட்டணியை வந்து நீங்கள் பலப்படுத்தணும்னா அண்ணாமலை போய் டிடிவியை பார்த்தாருன்னா எடப்பாடி காண்டாவார் ஆக மாட்டாராங்கிறது ஒரு பேசிக் லாஜிக் அது. அப்போ நீங்கள் அதை போகிறப்ப ஒன்றும் பிளவுதான் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் உண்மையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டணியை பலப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு குழு போட்டிருக்கிறாங்களா, ஒரு அமைப்பு போட்டிருக்காங்களா? ஒரு மாநில தலைவர் தலைமையில் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்க கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஏன் இவர் போய் கூட்டணியை விட்டு வெளியே போன தேமுதிக போய் பேசல? கூட்டணியில் ஒன்றும் வராமல் இருக்கக்கூடிய பாமக போய் பேசல? இப்போ நேராக போய் என் டிடிவி பேசுறாரு. அப்போ இவர்கள் ஒரு அணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டாங்க. இந்த வேலையை தான் செய்ய போறாங்க. கொங்கு பகுதி நீ பார்த்துக்க, தென் பகுதி நான் பார்த்துக்கிறேன். நமக்கு எடப்பாடி, உனக்கும் எனக்கும் எதிரி ஒரே ஆளு எடப்பாடி தான். 2 பேரையும் காலி பண்ணுவோம். அப்போ அது அந்த தான் பிளான். அது பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோட அதிமுகவை முழுவதுமாக பாஜக அதிமுக கூட்டணியும் இருக்கும். பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும். பாஜக அதிமுக அண்ணாமலை ஜெயிச்சாலும் என்ன பண்ண போறாரு? திருப்பி அதிமுக தான், பிஜேபி தான் போறாரு. அண்ணாமலையோ தனியாக கட்சி ஆரம்பிச்சு அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, விஜய் எல்லாம் சேர்ந்து நின்று அண்ணாமலை தலைமையில் கொங்கு பகுதியில் விஜய் கூட போவாங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக போவாங்க. கண்டிப்பாக போகும். பிளான் அதான். டிசம்பருக்கு பிறகு பாருங்க. இல்ல, ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, அண்ணாமலை ஃபார் சிஎம்னு அண்ணாமலை ஆர்மிக்காரங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இவங்க சேர முடியும்? இவங்க எல்லாத்துக்கும் அந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல காம்ப்ரமைஸ் ஆகும். ஓகே, அவங்க முக்கியமா நான் முதலமைச்சர், நாங்க வந்து என்னதான் இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சாலும் கூட நான் முதலமைச்சர் கிடையாதுல்ல. ஆனா இதுல வந்து விஜய் எனக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறாருல்ல, அதை வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல நாங்க வந்து இதை ஒத்து போறோம், இந்த ஒரு விஷயத்துல எங்களுடைய கட்சி ஆட்கள் 2 பேர் அமைச்சராக இருந்தால் எங்களுக்கு நல்லது தானே, கட்சி வளரும் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். தொடர்ந்து டிடிவி தான் சொல்லிட்டு வர்றாரு, அண்ணாமலையும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. இந்த சந்திப்புகள் இன்னைக்கு இது ரஜினிகாந்த் வரைக்கும் போய் பார்த்திருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு அணி அங்கே ஃபார்ம் ஆகுது. அதிமுகவை பலவீனப்படுத்தி 2026 அதிமுகவை காலி பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யறாங்க. ஓகே, ஒரு புது கூட்டணி அமைக்கிறீங்க போலயே, பல வியூகமெல்லாம் பண்றீங்க. நான் என்ன கேட்குறேன் சார், என்னென்ன இல்லை பண்ணுறதுனால தப்பு இல்லை, அவங்க சொல்கிறாங்க. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இப்போ சார் வந்து சுமந்த் சார் வந்து டிடிவி தினகரன் அண்ணாமலை பார்த்தார் சார். 2024 இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சார் அந்த 19% ஓட்டை வாங்கினாங்க. இவங்க எல்லாரும் ஒரு என்டிஏ கூட்டணி. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியில் வரட்டுனா அண்ணாமலையை நம்பி தானே அன்னைக்கு கூட்டணி அமைச்சாங்க. அப்போ அண்ணாமலை வந்து போய் பார்க்குறதுல என்ன தவறு இருக்குது? அண்ணன் டிடிவி தினகரன் அவர் தெளிவாக சொல்கிறார், 18 எம்எல்ஏக்கள் இந்த முதல்வர் வேண்டான்னு சொல்லி கொடுத்தோம், அதனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவருடைய வாழ்க்கை பாழா போன பிறகு இவரை நாங்கள் திரும்பி முதல்வராக கொண்டு வந்தால் மன்னிக்க 21 தேர்தலில் ஏற்றுக்க தயாராக இருந்தார். ஹோட்டலில் வந்து அமித்ஷாவே பேசினார், நீங்களே லீலா பேலஸ்ல வந்து பேசி அவர் வந்து பாஜகவின் மூலமா இல்ல சார், பாஜகவின் மூலமா நாங்க 10 சீட்டு தாரோம் 15 சீட்டு தாரோம்னு பேசினாங்க. ஆனா அன்னைக்கு முதல்வர் யாருங்கிறத அவர் முடிவு சொல்லல சார், அவரோட முடிவு. இவரே ஏத்துக்கிடல. நான் என்ன கேட்கிறேன், இவரே வந்து அது நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் முடிவு எடுத்துட்டாரு. யார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அவர் அண்ணன் பழனிசாமி அண்ணனும் உட்கார்ந்து இருந்து பேசியுமே அன்னைக்கு அந்த முடிவுக்கு வரல.
அதனால நம்ம அந்த கதையை வந்து அவர் ஏத்துக்கிட்டாருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு அவர் அதுக்கு ஏத்துக்கு வந்துக்கிட்டா அப்புறம் நீங்க அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அவர் அன்னைக்கு பேசியிருப்பார். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப கொடூரமான இருந்த காலகட்டத்தில் எப்படியும் ஏற்றிருக்க முடியாது. அன்னைக்கு 20 சீட்டுக்கு உள்ள இருக்கும்போது அன்னைக்கு அவரோட தொண்டர்கள் அவ்வளவு வெறி கொண்டு இருந்தாங்க. அவர் எப்படி திரும்பி போய் முதலமைச்சர் எடப்பாடிக்காக நம்ம உழைக்கணும்னா யாரும் வரமாட்டாங்க சார். அது ஒண்ணு. ரெண்டாவது இல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை வழக்கு போட்டு நீதிமன்றத்திலையும் தேர்தல் கமிஷன்லயும் இரட்டை இலை சின்னம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எப்படி எடப்பாடி பழனிசாமி தான் 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும் சொல்லி விதியை மாத்தின எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணன் எப்படி போவாரு? இது எல்லாத்தையும் தான் அண்ணாமலை அவர்கள் திரும்ப போறார். சார் இதுல பாஜக 4 பிரிவாயிருது 3 பிரிவாயிருது, உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க உள்கட்சி பிரச்சனை சார். நயினார் நாகேந்திரன் போறாரு இல்ல சார், சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா நான் நயினார் நாகேந்திரன் ஒரு பிரச்சனையா போறாருன்னா அண்ணாமலை ஒரு போறாருன்னா அது வந்து அவங்க உள்கட்சி பிரச்சனை, நம்ம போய் தலையிட முடியாது. நல்ல பிரச்சனை அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு ஆள் அண்ணா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவியில வேண்டான்னு சொன்னா இந்த கூட்டணியே இணைஞ்சிரும். அப்போ யார் முதலமைச்சர் யாரும் சார் அது ரெண்டாவது விஷயம். தேசிய ஜனநாயக கட்சி எப்படி வருது? அமித்ஷா இது வரைக்கும் முதலமைச்சர்னு எங்கேயுமே சொல்லல. எங்கேயுமே உத்தரப்பிரதேசத்துல யோகியை காட்டாமே திரும்ப ஜெயிச்சாங்க. நீங்க பாஜக வந்து வீழ்ச்சி அடையை போகும்போது அது எடப்பாடி பழனிசாமியால கூட்டணி முறியுதுன்னு சொன்னா அந்த எடப்பாடி பழனிசாமியை மாத்தவும் தயங்க மாட்டாங்க பாஜக. ஓகே, சிங்கிள் வேர்ட்ஸ் டாக்டர் சுமன். இல்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த சந்திப்பு நடந்ததுங்கிறத வெளியே மீடியா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் எனக்கு ஒரு சென்டென்ஸ்ல யாராவது விளக்க முடியுமா? இத சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல போன்ல பேசுறாரு, நேர்ல போயே சந்திக்கிறாரு. இதை மீடியாவுக்கு முன்பு கூறும் காரணம் என்ன? திரைக்கு பின் தாராளமாக அவர் பேசலாம். அவர் நண்பர், அவர் தான் 24ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னே வச்சுப்போம். அப்ப ஏன் வெளியே சொல்றீங்க? ரெண்டாவது விஷயம், திரு வில்சன் சொன்னது ரொம்ப சரியான ஒன்று. இதே மாதிரி தொடர்ந்து செய்தால் பாஜகவும் பலவீனப்பட்டு விடும். வெறும் அதிமுக மட்டும் பலவீனப்படாது, பாஜகவும் பலவீனமாயிடும். ஓகே ஓகே, பொன் வில்சன் ஒரே வார்த்தை. இப்போ டிடிவி வந்து தெளிவா சொல்றாரு, எல்லாம் சொன்னார்ல கோல பண்ணு. இப்போ அண்ணாமலை வெளியே வந்து என்ன சொன்னாரு? டிடிவி கிட்ட நான் சொல்லிட்டேன் கூட்டணியில் இருக்கணும், நவம்பர்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ டிடிவி வெளியே வந்து சொல்லுவாரா? இப்போ எதுக்கு நவம்பர்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அண்ணாமலை கிட்ட? அப்ப நவம்பர் வரைக்கும் தயங்குவாரா இல்ல நவம்பர்ல முடிவு சொல்லுவாரா? அவர் தெளிவா இருக்காருல்ல, இப்பவே சொல்லிடலாம்ல. பேசுவார் அது இப்பவே சொல்லி இல்ல இப்பவே சொல்லிடலாம்ல, இந்த கூட்டணியில நான் வர மாட்டேன், அண்ணாமலை வந்து பேசப்படாது, நான் முடிவு மாற்ற மாட்டேன், வெளியே வந்து சொல்லிடலாம்ல. ஏன் சொல்லல? சரி ஓகே, இறுதி கதை எடுத்துக்கிறேன். சுபே எப்படி இல்ல அதிமுக வைத்து பாஜக ஒரு பந்தை எடுத்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு பால் வந்து ஒரு கையா மாறி மாறி வருது. கடைசியில் அந்த பால் 26 தேர்தலுக்கு பிறகு என்ன ஆக போகுங்கிறதா சார். இரட்டை இலை சின்னத்துக்காக பாஜக விட்டு அடிமையாக இருக்கிறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஊரறிந்த விஷயம் இல்ல, உண்மைதான் சார். நான் வந்து இப்படி போட்டா அமித்ஷாவை பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஆணித்தரமா ஒரு பொதுச்செயலாளர் ஒரு அங்கீகாரத்துல இருக்கும், ஆணித்தரமா பத்திரிகையாளர்களை பார்த்துட்டு வரணும் சார். எவ்வளவு கேவலமான பேச்சு சார். நான் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களை சொல்லிட்டு போறேன்னு ஒரு பத்திரிகையாளர் எவ்வளவு தப்பு சார். இந்த வாதிக்கு என்ன சொல்ல? அது தவறு சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேண்டாம். ஓபிஎஸ் இவ்வளவு காலம் அடிமையா இருந்தாரு சார். நாங்க அடிமையெல்லாம் இருக்கல. அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்துல, என்டிஏ கூட்டணி விவகாரத்துல என்ன நடக்க போகுது பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.